சந்திர கிரகணம் மாசி மாதத்திலே சந்திர கிரகணம் வருது. ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதாவது மார்ச் 3ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயரட்ச 6 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அதனால் அது சந்திர கிரகணமாக அன்றைய நாள் மாற்றப்படுகிறது. அதனால் மாலை 3:30 மணிக்கு சந்திர கிரகணம் ஆரம்பமாகி சாயரட்ச 6:47க்கு கிரகணம் விடுது. ஸோ அன்றைய தினத்தில் பௌர்ணமி விரதம்லாம் இருக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 19ஆம் தேதி மாசி 19ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கெல்லாம் போஜனத்தெல்லாம் முடிச்சிடணும், சாப்பிட்றதெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. எல்லாத்துலேயும் தர்ப்பை போட்டு வச்சுருங்க. அன்றைய தினத்தில் கோவில்களுக்கெல்லாம் சாயரட்ச முடித்த பிறகு 7 மணிக்கு பிறகு கோவிலுக்கு போகலாம். அதுக்கு இடையில் போக வேணாம். கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக மகம், பூரம், பூராடம், பரணி, உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கிரகணம் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்நானம் பண்ணிங்க, குளிச்சிருங்க. தலை குளிக்கிறது நல்லது. மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள், அதாவது மீண்டும் சொல்கிறேன், மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு மாலை மணி 3:30 முதல் 6:47 வரை சந்திர கிரகணம். கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரும் அந்த நாளில் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். அந்த நேரத்தை பார்த்துக்குங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்நானம் பண்ணுறது நல்லது. எல்லாருமே சந்திர கிரகணம் முடிஞ்சு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். சந்திர கிரகணத்தில் கவனமாக இருங்க. தபஸ் பண்ணுங்கள், நல்லது நடக்கும்.